நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் சாம்பார். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடல் தும்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிச்சு. காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டும். பருப்பு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மசிச்சுக்கலாம். நம்ம வெந்த காயை எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம். லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அப்படியே கரண்டிலே மசிச்சு வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார். இப்போ வெந்த காய் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்க வேணாம், ஃபஸ்ட்டே தாளிச்சாச்சு. கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். லைட்டாக புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். செம டேஸ்டான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.